வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். அன்னையர் அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ என்ன கண்ணன் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிவி பிரகாஷ்க்கும் அவரோட காதல் மனைவிக்கும் விவாகரத்து நடக்க போகிறதா பேசிக்கிறாங்க. அது என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பிரபல நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் வலம் வருவது தான் நம்ம ஜிவி பிரகாஷ். இவர் வந்து இசையமைப்பாளராக வந்து பட்டி தொட்டியங்க வந்து பிரபலமானவர் தான். அதே மாதிரி நடிகராக அவதாரம் எடுத்து அதில் வந்து ஒரு வெற்றி கண்டவர். தற்போ வந்து ஜிவி பிரகாஷ் இசையில் வந்து தங்கலான், அது பாலாவோட இயக்கத்தில் உருவரும் வணங்கான், அமரன், நிலவுக்கு நின்மையில் என்னடி கோவம், வாடிவாசல், வீரத்திரசுரன் அந்த மாதிரி முக்கிய படங்களில் வந்து இப்போ இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில் வந்து ஜிவி பிரகாஷ் அவரோட காதல் மனைவி சைந்தவியிடையே வந்து 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கான். அந்த காரணமாக வந்து 2 பேரும் விவாகரத்து செய்ய முடிவு செஞ்சுருக்காங்களாம். தற்போது இந்த தகவல் வந்து ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு. அதாவது கடந்த சில மாதங்களாகவே வந்து 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வராங்களாம். இதை பொறுத்தவரையும் விவாகரத்து பெற முடிவு செஞ்சுருக்கிறதாகவும், அதாவது இன்று அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஜிவி பிரகாஷும் அவங்க மனைவி சைந்தவியும் இருமே ஒரே ஒரு பள்ளியில் படித்து காலேஜ் திருமணம் செஞ்சவங்க. இவங்களுக்கு வந்து அன்பின்ற ஒரு மகள் இருக்காங்க. தற்போது இவங்க இருவரும் விவாகரத்து பெற உள்ளன்ற விஷயம் வந்து ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியில் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக காதல் கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்க பெரியது வந்து ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன விஷயன்றது அவங்க தான் அதை கலந்து ஆலோசிக்கணும். என்ன விஷயன்றதை நம்ம அடுத்த அப்டேட்டில் பேசுவோம். தேங்க்யூ ஆல்.